விளமங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த தொகுதி காலியாக இருப்பதாக தமிழ்நாடு அரசின் அரசிதழில் வெளியாக இருக்கிறது தகவல். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் பாஸ்கரன், இந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலானது எப்போது நடைபெறும் என்பது குறித்தான தகவல் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? விளமங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி காங்கிரசிலிருந்து பிரிந்து பாஜகவில் இணைந்தார். இதன் காரணமாக தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக சபாநாயகர் அப்பாவுக்கு கடிதம் எழுதியிருந்தார். சபாநாயகர் அப்பாவு விஜயதாரணி எம்எல்ஏவுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு அது குறித்தான தகவலை தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். இதன் காரணமாக தற்போது அந்த தொகுதி காலியாக இருக்கிறதாக அரசிதழில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு தொகுதி காலியாக இருந்தால் அது 6 மாத காலத்துக்குள் அந்த நோட்டிபிகேஷன் இன்று தமிழக அரசுல வெளியிடப்பட்டதோ அன்றிலிருந்து 6 மாத காலத்துக்குள் இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும். அந்த வகையில தேர்தல் ஆணையம் அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடும். மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில விளமங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் சேர்த்து இடைத்தேர்தல் நடத்துவதற்குண்டான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் தான் வெளியிடும். அந்த வகையில அதற்கான தேதியும் இறுதி செய்யப்பட்டு நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் தமிழகத்தில் நடைபெறும் போது அதோடு சேர்த்து விளமங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறுமா என்பது குறித்தான முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்கும். அந்த அடிப்படையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.